Hello everyone, welcome to Brainy Bites. Today we are going to see about the continuation of life process, that is part 2 video. Already நம்ம part 1 வீடியோவில் லைஃப் ப்ராசஸில் நியூட்ரிஷன் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். In this video we are going to discuss about respiration. ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரெஸ்பிரேஷன் ரொம்ப எசென்ஷியல், நமக்கு முக்கியமான விஷயம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. ஏன் இப்போ யாராலையாவது மூச்சை அடக்கி ஒரு மூச்சை ஹோல்ட் பண்ணுறேன் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியுமா? அப்படி ஹோல்ட் பண்ண முடிஞ்சால், இப்போ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறோம், அவங்களுக்கு வந்துட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே தண்ணிக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அவங்களால ப்ரீத் பண்ண முடியுமா? தண்ணியிலையும் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி அவங்களால, அது பத்தாதா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த ரெஸ்பிரேஷன் சாப்டரில் நமக்கு கிடைக்க போகுது. A typical human cannot survive without breathing for more than 3 minutes. நம்ம ஒரு மனுஷன் வந்துட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு விடாமல் இருந்தாங்க, இல்லை அந்த 3 நிமிஷத்துக்கு மேலே பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா அந்த பிரெயின் செல்ஸ் வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் எவ்ரி செல் இன் அவர் பாடி நீட்ஸ் டு ரன் த ப்ராசஸ் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். This process by which produces energy. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமாக நமக்கு ஏடிபிங்கிற எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி இல்லாமல் ஆக்சிஜன் நமக்கு கண்டினியூஸ் சப்ளை இல்லாமல் இருந்தால் அந்த பாடி செல்ஸ் டிஷ்யூஸ்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நியூட்ரிஷன் சாப்டரில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபேட் டைஜஷன், கார்போஹைட்ரேட் டைஜஷன், ப்ரோட்டீன் டைஜஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் ஃபேட் டைஜஷனில் ஃபேட்டோட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன? குளுக்கோஸ். குளுக்கோஸ் எப்படி அப்சர்வ் ஆகுது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுது இல்லையா? ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் இருக்கும், சரியா? அங்கே அப்சர்வ் ஆகி பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு பிளட்டில் கலக்கும். ஸோ பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் வழியாக எல்லா செல்ஸ்க்கும் கிடைக்கிது. ஸோ செல்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கும், பிளட்டில் வந்துட்டு ஆல்ரெடி குளுக்கோஸ் இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆக்சிஜன் குளுக்கோஸ் பிரேக் டவுன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ தென் எனர்ஜி அதோட இந்த பிரேக் டவுன் நடக்கிறதுனால நமக்கு எனர்ஜி கிடைக்கிது ஏடிபிங்கிற ஃபார்மில். ஸோ அந்த எனர்ஜியும் அதோட பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ரெஸ்பிரேஷன். So respiration is என்ன? Respiration is a chemical process in which energy is released in the cell by breaking down the glucose. அதனால தான் இது செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த கெமிக்கல் ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்னால எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது செல்லில் பை பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ், ஆக்சிஜன். நீங்கள் அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனுக்கு முன்னாடி ஆக்சிஜனால் அது ஆக்சிஜனோடு சேர்ந்து பிரேக் டவுன் ஆகி அதில் நமக்கு கிடைக்கிற எண்டு ப்ராடக்ட் என்ன? கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் அண்டு எனர்ஜி. இது மூணும் கிடைக்கிது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியில் விடுறோம், எனர்ஜி அது வந்து ஏடிபி ஃபார்மில் கிடைக்கிது. அது வந்து நம்மளோட இந்த எனர்ஜி நம்ம வேரியஸ் ப்ராசஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இதில் வந்து ஒரு பார்ட், அதாவது ப்ரீத்திங்கிறது ஒரு பார்ட்டு. இந்த ரெஸ்பிரேஷனுக்கு உதவுகிற ஒரு பார்ட்டு தான் ப்ரீத்திங்னா என்ன? இட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே ரெஸ்பிரேஷன் பார்த்தது கெமிக்கல் ப்ராசஸ், இந்த ப்ரீத்திங் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராசஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ்னால இங்கே என்ன நடக்குது? விச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ். அதாவது இன்ஹலேஷன் எக்ஸ்கலேஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ரீத்திங். இன்ஹலேஷன்னா என்ன? டேக்கிங் ஏர் இன்சைடு த பாடி. எக்ஸலேஷன்னா என்ன? ரிலீஸிங் ஏர் ஃப்ரம் த பாடி. அதாவது ஏரை உள்ளே இழுக்கிறது வந்து இன்ஹலேஷன், வெளியில் விடுறது எக்ஸலேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற நம்ம எனர்ஜியை வந்துட்டு எதுக்கெலாம் யூஸ்? நிறைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரன்னிங், வாக்கிங், ஸ்லீப்பிங், ஈட்டிங் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும், இந்த லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி இது மூலமாக கிடைக்கிற எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் எப்படிலாம் நடக்குது? நிறைய பாத்வேஸ் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் மூலமாக நடக்கலாம், ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கலாம், இல்லை ஆக்சிஜன் கம்மியாக இருந்து அது மூலமாகவும் நம்ம இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் நடக்கும். ஸோ ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் குளுக்கோஸ் பிரேக் டவுன் நடந்தால் அது வந்து
ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் நடந்தால் அது அனரோபிக் ரெஸ்பிரேஷன். இது வந்து ஈஸ்டில் தான் இது வந்து நடக்கும். லேக் ஆஃப் ஆக்சிஜன், நம்ம ஒரு சிலப்போ நம்மளோட மசில்ஸில் ஆக்சிஜன் பற்றாக்குறையோட அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ ஏரோபிக், அனரோபிக், இன்னும் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் ஈஸ்ட், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் மசில்ஸ், இந்த 3 வகையில் நடக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் செல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது இல்லையா? செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாமே இருக்குது. இந்த ரெஸ்பிரேஷனில் முக்கியமான நமக்கு 2 பார்ட் என்னென்னா சைட்டோபிளாசம். நல்லா பார்த்துக்குங்க, இந்த செல்லில் இருக்க சைட்டோபிளாசமும் மைட்டோகாண்ட்ரியா, இது 2 தான் முக்கியமாக நமக்கு இந்த ரெஸ்பிரேஷனில் உதவுற நம்ம பாடி பார்ட்ஸில் இருக்க செல்ஸில் இருக்கிற சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, இந்த 2 இடத்துல தான் முக்கியமாக ரெஸ்பிரேஷன்ஸ் நடக்குது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ மூணு ரெஸ்பிரேஷன் சொன்னோம் இல்லையா? அந்த 3 வகையான பாத்வேஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது காமன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, குளுக்கோஸ் வந்துட்டு 6 கார்பன் மாலிகுல்ஸ் இருக்கும். குளுக்கோஸ் அது வந்துட்டு பைருவேட் 3 கார்பன் மாலிகுலாக 2ஆக உடையும். சரிங்களா? 6 கார்பன் மாலிகுலாக இருக்கிற குளுக்கோஸ் வந்துட்டு 2 பைருவேட்டாக மாறும். பைருவேட்டுங்கிறது 3 கார்பன் மாலிகுல். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு எங்கே நடக்குது? செல்லோட சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல? ஒரு செல்லில் ஒரு திரவ ஃபார்மேட்டில் குட்டி குட்டியாக நம்ம புள்ளி கூட வச்சுருப்போம். அது வந்து சைட்டோபிளாசம் சொல்கிறோம். அங்கே தான் நடக்குது. இங்கே வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு 6 கார்பன் மாலிகுல்ஸ் உள்ளது. அது வந்து 2ஆக உடஞ்சி 3 கார்பன் மாலிகுல்ஸாக இருக்கிற பைருவேட்டாக மாறும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கேயும் கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், பட் குறிப்பிடத்தகுந்த எனர்ஜி வெளியில் வராது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் தான் மீதி அந்த 3 பாத்வே டிஃப்ரென்ஸும் இருக்குது. சரிங்களா? இதில் ஏரோபிக், அனரோபிக் எல்லா டிஃப்ரென்ஸும் வந்துட்டு அந்த செகண்ட் ஸ்டெப்பில் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் காமன் ஃபார் ஆல் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் காமன். ஸோ குளுக்கோஸ் வந்துட்டு பைருவேட்டாக மாறுது சைட்டோபிளாசத்தில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இதுதான். இப்போ ஏரோபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அதோட பை ப்ராடக்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் செகண்ட் ஸ்டெப் என்ன? ஆல்ரெடி வந்துட்டு பைருவேட் 3 கார்பன் மாலிகுல்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அதை வந்து ஆக்சிஜனுக்கு இப்போ வந்து அது மைட்டோகாண்ட்ரியாவில் இது நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசத்தில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடந்துருச்சு. அதுக்கு அடுத்து மைட்டோகாண்ட்ரியா போகும்போது அங்கே ஆக்சிஜனோட முன்னிலையில் பைருவேட் என்ன ஆகும்? பிரேக் டவுன் ஆகி அங்கே வந்துட்டு அதோட நான் சொன்ன மாதிரி எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வந்துட்டு அதோட பை ப்ராடக்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா 38 ATPs. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி மோர் அமௌண்ட் ஆஃப் ATPs இஸ் ரிலீஸ்டு. அதாவது நிறைய அமௌண்ட் ஆஃப் ஏடிபிஸ், நிறைய எனர்ஜி கிடைக்கிறது எங்கன்னா அந்த 38 அந்த ஆக்சிஜன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் தான் வந்துட்டு நிறைய ஏடிபிஸ், நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து எங்கே நடக்குது? செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்குது. அதனால தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்கிறோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தான் நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஏடிபின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிபிங்கிறது இட் இஸ் எனர்ஜி ஃபார் மோஸ்ட் செல்லுலர் ப்ராசஸ்க்கு நமக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி என்னென்னா ஏடிபின்னு தான் சொல்கிறோம். இது வந்துட்டு அடினோசின் டைபாஸ்பேட் அப்படின்னு தான் இருக்கும். அது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியாக அது மாறும். The energy released during the respiration reaction is utilized here to join the inorganic phosphate to ADP and forms the ATP. ஸோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா ரெஸ்பிரேஷனில், அங்கே வந்துட்டு இருக்கிற ஏடிபி அதாவது அடினோசின் டைபாஸ்பேட் அது வந்து யூட்டிலைஸ் ஆகி அது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியாக நமக்கு ஃபார்ம் ஆகுது.
ஏடிபி எனர்ஜி obtained due to respiration is stored in the chemical bond of terminal phosphate of ஏடிபி. டெர்மினல் பாஸ்பேட்டில் அங்கே வந்துட்டு ஏடிபியாக நமக்கு மாறும். when the terminal phosphate linkage is in ATP is broken using water, the energy the equivalent to 30.5 kilojoule per mole is released. ஸோ அந்த ஏடிபியோட அந்த எனர்ஜியோட வேல்யூ சொல்கிறாங்க 30.5 kilojoule per mole is released. ஓகே, ஏடிபி எதுக்கெலாம் உதவுது? இப்போ இதில் வர எனர்ஜிஸ் இந்த ஏடிபி எதுக்கெலாம் உதவுது? கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ், மெனி அதர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏடிபி எனர்ஜி வந்துட்டு உதவுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அனரோபிக் ரெஸ்பிரேஷனுங்கிறது இன் சம் ஆர்கானிசம் தே டோன்ட் வாண்ட் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் தேவையில்லை அதுக்கு. அது ஆக்சிஜன் இல்லாமையே ஒரு சில உயிரினங்கள் வந்துட்டு ரெஸ்பிரேட் பண்ணும். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் காமன். அதில் வந்துட்டு என்னாகும்? குளுக்கோஸ் வந்துட்டு என்னாகும்? 2 பைருவேட் 6 கார்பன் மாலிகுல்ஸ் இருக்கிற குளுக்கோஸ் வந்துட்டு 3 மாலிகுல் ஃபார்மில் இருக்கிற பைருவேட்டாக 2ஆக உடையும். ஸோ இந்த பைருவேட் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதில் வந்துட்டு அது ஆக்சிஜன் இல்லாமையே வந்துட்டு அது எத்தனால் 2 மாலிகுல் இருக்கிற 2 கார்பன் மாலிகுல் இருக்கிற எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்ட் அண்ட் எனர்ஜி வெளிப்படும். இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்கிற எனர்ஜி இதில் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா 2 ஏடிபிஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஈஸ்ட்லலாம் நடக்கும். ஈஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் வந்து நடக்கும். ஸோ அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளோட பாடியில் கூட அனரோபிக் ரெஸ்பிரேஷன், நம்ம தான் ஆக்சிஜன் எடுக்கிறோமே, அப்புறம் எப்படி அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நமக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரன் பண்ணுறோம், இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெனுவஸாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு நிறைய ஒர்க் ஆகும், நிறைய எனர்ஜி தேவைப்படும். நம்மளோட செல்ஸ் வந்துட்டு வேகமாக அதோட வேலையை பார்க்கும். அப்போ வந்துட்டு நம்மளோட செல்ஸ்க்கு மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும். அப்படி ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? ஆக்சிஜன் கம்மியாகும் இல்லையா நம்மளோட செல்ஸில். அப்போ மசில் செல்ஸில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது நமக்கு அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா பைருவேட். அது வந்து பைருவேட் வந்துட்டு டைரெக்டாக லாக்டிக் ஆசிடாக வந்துட்டு டேர்ன் அவுட் ஆகும். இந்த லாக்டிக் ஆசிட் எப்போவுமே ஆக்சிஜன், இப்போ வாயு கேஸஸ் எல்லாமே ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். ஆனால் லாக்டிக் ஆசிட்ங்கிறது கொஞ்சம் சாலிடாக இருக்கும் அதோட அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளோட மசில்ஸ்லேயே ஸ்டக் அவுட் ஆகிறதுனால அந்த மசில் டிஷ்யூவில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும். அதனால தான் அந்த நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு மசில் பெயின், மசில் கிராம்ப்ஸ் இதெல்லாம் வர்றது எதனாலனா இந்த லாக்டிக் ஆசிட் வந்துட்டு நம்ம மசிலில் ஸ்டக் அவுட் ஆகிறதுனால தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன? நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6 கார்பன் மாலிகுல்ஸ் இருக்கிற குளுக்கோஸ் வந்துட்டு 3 கார்பன் மாலிகுல்ஸாக இருக்கிற பைருவேட்டாக மாறும். இங்கே இந்த அனரோபிக் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிற அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்திங்கன்னா பைருவேட் என்னாகும்? 3 கார்பன் மாலிகுல் இருக்கிற பைருவேட் என்னாகும்? மசில் செல்ஸில் லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இதுலேயும் 3 கார்பன் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். அண்ட் எனர்ஜி வெளியில் வரும். ஸோ இதில் இருக்கிற இந்த லாக்டிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து டோட்டலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்குற அந்த இதுதான். ஸோ கிளைகோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். பைருவேட் வரைக்கும் இருக்கிறது. அது குளுக்கோஸ் வந்துட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சைட்டோபிளாசத்தில் பைருவேட்டாக மாறுற இந்த ரியாக்ஷன் பேர் கிளைகோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபேட் ஆஃப் பைருவேட். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். கிளைகோலைசிஸ் அண்ட் ஃபேட் ஆஃப் பைருவேட் அது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இதில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்துட்டு பைருவேட்டாக மாறுறது கிளைகோலைசிஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். பைருவேட் வந்துட்டு ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுறது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் லாக்டிக் ஆசிடாக மாறுறது. அனரோபிக் ரெஸ்பிரேஷன், இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷனை 2 வகையாக பிரிக்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு ஃபேட் ஆஃப் பைருவேட்டில் இருக்குது. நமக்கு சொன்ன இதுவுமே இதில் காமிச்சிருக்கிறாங்க. நம்மளோட புக்கில் இது இருக்குது. ஓகே,
இப்போ மோட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன், இது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதில் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் இது நடக்கும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இது வந்துட்டு அனரோபிக் ரெஸ்பிரேஷன் சைட்டோபிளாசத்திலே முடிஞ்சிடும். சைட்டோபிளாசத்திலே இதோட ரெஸ்பிரேஷன் முடிஞ்சிடும். இதோட அடுத்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எண்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வரும். அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் எண்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எத்தனால் வருது அண்ட் லாக்டிக் ஆசிட் வரும். இந்த ரெண்டும் தான் எண்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ். கிட்டத்தட்ட 38 ஏடிபிஸ் வந்துட்டு வெளியில் வருது. இதில் லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ் 2 ஏடிபிஸ் தான் வெளியில் வருது. இது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அனிமல்ஸ் இதெல்லாம். அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஈஸ்ட், பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் செல் ஆர்கானிசம் இப்போ அமீபாலாம் சிங்கிள் செல் தான் சொல்கிறோம். ஸோ அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசமில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது? இந்த ரெஸ்பிரேஷன் என்ன? டிஃப்யூஷன் மெத்தடில் நடக்குது. டிஃப்யூஷன் என்ன? ஹோல் பாடியிலையுமே இருக்கிற அந்த செல்ஸ் வந்துட்டு வெளியில் இருக்க ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கும். இது வந்துட்டு டிஃப்யூஷன் மெத்தட். இது வந்து இந்த ரெஸ்பிரேஷன் வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் நடக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட்ஸில் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் தட் இன்வால்வ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஜூரிங் ரெஸ்பிரேஷன். இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிற பார்ட்ஸ் என்னென்ன நம்ம பிளான்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ். லீவ்ஸ் வந்துட்டு எது மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணும்? ஸ்டொமேட்டோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்டொமேட்டோ வழியாக வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணும். அடுத்து ஸ்டெம்ஸில் பார்த்திங்கன்னா லென்டிக்கிள்ஸ், டொமேட்டோ இது ரெண்டுமே வந்துட்டு ரெஸ்பிரேஷனுக்கு உதவும். அடுத்து ரூட்ஸில் வந்து ரூட் ஹேர் மூலமாக இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் எப்படி ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டே டைமில் பார்த்திங்கன்னா சன்லைட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இப்போ நம்ம ரூட்டில் இருக்கிற வாட்டர் வழியாகவும் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கும். சன்லைட், குளோரோஃபில் இது ரெண்டு முன்னிலையிலையும் குளுக்கோஸ் எனர்ஜி கிடைக்கிது. எதுக்கு? பிளான்ட்டுக்கு. அந்த குளுக்கோஸ் எனர்ஜி அண்ட் ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்டாக வெளியில் வருது. ஸோ இதில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வந்துட்டு பை ப்ராடக்டாக வெளியில் விடுது. சரிங்களா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட், குளோரோஃபில் இதெல்லாம் சேர்ந்து எனர்ஜி கிடைக்கிது பிளான்ட்டுக்கு. இதில் பை ப்ராடக்ட் வந்து ஆக்சிஜன். ஸோ டே டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதன் விளைவாக நமக்கு ஆக்சிஜன் வெளியில் வரும். இதே நைட் டைமில் ரெஸ்பிரேஷன் நடக்கும். நைட் டைமில் தான் இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? ரெஸ்பிரேஷன் பண்ணும். டே டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், நைட் டைமில் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இந்த ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகும்? குளுக்கோஸ் வந்துட்டு என்ன ஆகும்? ஆக்சிஜனோட முன்னிலையில் அது பிரேக் டவுன் ஆகி அது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். அதனால தான் வந்துட்டு நைட் டைமில் போயிட்டு நம்ம ட்ரீக்கு அடியில் படுக்கக்கூடாது, பிளான்ட்டுக்கு அடியில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியில் வரும். அது வந்து ஆக்சிஜனை உள்ளே இன்ஸ்பயர் ஆகிக்கும். அந்த டே டைமில் வச்சுருக்க அந்த குளுக்கோஸ் எல்லாமே, அந்த எனர்ஜிக்காக வச்சுருக்க குளுக்கோஸ் எல்லாமே நைட் டைம் யூஸ் பண்ணிக்கும். வெளியில் வர்றது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். சரிங்களா? டே டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், நைட் டைமில் ரெஸ்பிரேஷன் நடக்கும் பிளான்ட்ஸில். டே டைமில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும். நைட் டைமில் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். சரி, பிளான்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது அனிமல்ஸில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும்? இப்போ அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா போத் லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும் இல்லையா? அனிமல்ஸ் வந்துட்டு ஒரு சில இப்போ ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட்லேயும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும் இல்லையா? அனிமல்ஸ் நீடு. இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு தண்ணியில் இருக்குது. ஸோ அதுகெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனிமல்ஸ் நீட் ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அனிமல்ஸ்க்கு வந்துட்டு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் தேவைப்படும். டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் ப்ரீத் த ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் த ஏர். நம்ம நிலத்தில் வாழ்கிற எல்லா அனிமல்ஸும் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை தான் எடுத்துகிட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணணும். ஸோ இதே ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் அவங்க எப்படி? இப்போ இதில் தண்ணியில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும் ஆக்சிஜன்.
அந்த டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜனை தான் ஆக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் எடுத்துக்குது. அதனால அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜனை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்களோட யூஸ்வலாகவே அவங்களோட ப்ரீத்திங் ரேட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் ரிலேட்டிவ்லி லோ கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆக்சிஜனை விட வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு ரிலேட்டிவ்லி லோ. இப்போ ஆக்வாட்டிக் அனிமல் இப்போ ஃபிஷ்ஷே எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து கில்ஸ் மூலமாக தான் அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் பண்ணி அதை வேரியஸ் பாடி பார்ட்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. திஸ் இஸ் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆல்ரெடி வி நோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, லங்ஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது ஆல்வியோலை. இதெல்லாம் தான் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் த்ரூ ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ். ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் த்ரூ ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ், அதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் என்னென்ன இருக்குது? நாஸ்ட்ரில்ஸ் இருக்குது, நேசல் பேசேஜ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியூல்ஸ், ஆல்வியோலை அண்ட் ஃபைனலி பிளட் கேபிலரிஸ். ஸோ இதில் நாஸ்ட்ரில்ஸ் என்ன பண்ணுவோம்? ஏர் இஸ் டேக்கன் இன் டு த பாடி. நாஸ்ட்ரில்ஸ் நம்மளோட மூக்கு இல்லையா, அது வழியாக தான் நம்ம ஏரை உள்ளே இழுக்கிறோம். நேசல் பேசேஜ் அங்கே பார்த்திங்கன்னா அந்த கேவிட்டி ஃபுல்லாகவே நேசல் கேவிட்டின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஹேர்ஸ் அண்ட் மியூக்கஸ்னால் லைன் அப் ஆகிருக்கும். உள்ளே வந்துட்டு நம்ம மூக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன குட்டி குட்டி ஹேர்ஸ், மியூக்கஸ் மெம்பரைன் இதெல்லாமே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வார்ம்ஸ், மாய்ஸ்சரைஸ் அண்ட் ஃபில்டர் த ஏர் பிஃபோர் ஏர் ரீச்சஸ் டு த லங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரில் இருக்கிற குட்டி குட்டி துகள்கள், ஏதாவது டஸ்ட் இருந்ததுனாலும் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஏரை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொஞ்சம் வார்ம்த்தாக உள்ளே அனுப்பும். அடுத்து ஃபேரிங்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் விச் என்ஷூர் தட் த ஏர் பேசேஜ் டஸ் நாட் கொலாப்ஸ். இதில் நிறைய ரிங்ஸ் இருக்கும், ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் இருக்கும். இது எதுக்கு உதவுதுன்னா, ஃபேரிங்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உதவுது. அடுத்தது லாரிங்ஸ் வந்துட்டு ஓக்கல் கார்டு. இதில் தான் நமக்கு வால்யூம், பிச் ஆஃப் வாய்ஸஸ் இது எல்லாமே வெளியில் வர்றது இந்த லாரிங்ஸில் தான். விச் எசென்சியல் ஃபார் ஃபோனேஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாய்ஸ் பாக்ஸ். லாரிங்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ வாய்ஸ் பாக்ஸ். அடுத்தது ட்ரக்கியா. ஃபேரிங்ஸ் ஸ்பிளிட்ஸ் இன்டு த ட்ரக்கியா அண்ட் ஈசோஃபேகஸ். ஃபேரிங்ஸ் வந்துட்டு ட்ரக்கியாவாகவும் ஈசோஃபேகஸாகவும் ரெண்டாக பிரியும். ஸோ இட் கனெக்ட்ஸ் த லாரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸை வந்துட்டு இது கனெக்ட் பண்ணும். பிராங்கை ஆஃப் த லங்ஸ். இட் ப்ரொவைட் ஏர் ஃப்ளோ டு அண்ட் ஃப்ரம் த லங்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். ட்ரக்கியாவுக்கு அடுத்து பிராங்கை. தே ஆர் த மெயின் பாசேஜ் வே இன்டு த லங்ஸ். தே ஆர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் விண்ட்பைப்னா இது ட்ரக்கியாவில் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் பிராங்கைன்னு சொல்கிறோம். தட் ஷட்டில் ஏர் டு அண்ட் ஃப்ரம் த லங்ஸ். The oxygen goes to the lungs and carbon dioxide leave from the lungs through them. பிராங்கியம் மூலமாக தான் வருது. ட்ரக்கியாலேருந்து பிரிகிற ரெண்டு பார்ட்டு தான் வந்துட்டு ரெண்டாக பிரியும் பிராங்கை. அடுத்தது பிராங்கியோல்ஸ். பிராங்கையிலேருந்து குட்டி குட்டியாக வந்துட்டு பிராங்கியோல்ஸ் பிரியும். Bronchi get smaller when they reach closer to the lung tissue and called bronchioles. ஓகே, பிராங்கியோல்ஸ் அதோட ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டியூப்ஸ் வந்துட்டு ஃபைனலாக டெர்மினேட் ஆகும் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக. அதாவது குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது வந்து அல்வியோலைன்னு சொல்கிறோம். தே அலோவ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு டு மூவ் பிட்வீன் லங்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீமுக்கும் லங்ஸ்க்கும் நடுவில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது இந்த அல்வியோலையில் தான். இந்த அல்வியோலையில் எப்போவுமே ரெசிடுவல் ஏர் கொஞ்சமாக இருக்கும். அப்போ தான் அல்வியோலை கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ரெசிடுவல் ஏர் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ். அடுத்து பிளட் கேபிலரிஸ். தெர் ஆர் த சைட் ஆஃப் transfer of oxygen and other nutrients from the bloodstream to the tissue in the body. They also collect carbon dioxide and waste material and return it to the veins. ஓகே, இப்போ ரெஸ்பிரேஷனில் என்ன வந்துட்டு மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ஹிலேஷன், எக்ஸ்ஹலேஷன் ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி நடக்கும்போது
நம்மளோட செஸ்ட் கேவிட்டி இதில் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. எக்ஸலேஷன் அண்ட் இன்ஹலேஷன் அப்போ என்னென்ன டிஃப்ரென்ஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்துட்டு 4 முக்கியமான பார்ட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் நடக்கும். ஒன்று வந்து செஸ்ட் கேவிட்டி, அடுத்து ரிப்ஸு, டயஃப்ரம், வால்யூம் ஆஃப் லங்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஸ்ட் கேவிட்டி எக்ஸலேஷன் அப்போ கண்ட்ராக்ட் ஆகும். செஸ்ட் கேவிட்டி எக்ஸலேஷன் அப்போ கண்ட்ராக்ட் ஆகும். இன்ஹலேஷன் அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பிரேஷன் ஆகும். நீங்களே பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் கேவிட்டி எப்படி இருக்குது? கண்ட்ராக்ட் ஆகுது. சரிங்களா? இன்ஸ்பிரேஷன் அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதில் இந்த பிக்சரில் நல்லாவே தெரியும். எக்ஸ்பிரேஷன் அப்போ கண்ட்ராக்ட் ஆகும், இன்ஸ்பிரேஷன் அப்போ இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்து ரிப் என்னாகும்? மூவ்ஸ் டவுன். ரிப்ஸ் எல்லாமே என்னது? மூவ்ஸ் டவுன். இன்ஸ்பிரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப், எல்லாமே மேலே போகுது ரிப்ஸ் எல்லாமே. அடுத்து டயஃப்ரம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோம் ஷேப்பில் இருக்கும். டோம் ஷேப் டயஃப்ரம் எக்ஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா டோம் ஷேப்டு டயஃப்ரம் இருக்கும். இன்ஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டனாக இருக்கும். ஓகே, வால்யூம் ஆஃப் லங்ஸ் எக்ஸலேஷன் அப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸலேஷனாக என்ன? மூச்சை வெளியில் விடுறது. மூச்சை வெளியில் விட்டால் ஒரு பலூன்லேருந்து காற்று வெளியில் போச்சுன்னா என்ன ஆகும்? அதோட வால்யூம் எப்படி இருக்கும்? டிக்ரீஸ்டாக தான் இருக்கும். இன்ஹலேஷனாக மூச்சை உள்ளே இழுக்கிறது. ஸோ அப்போ வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் லங்கோட வால்யூம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் இந்த அல்வியோலை அண்ட் பிளட் டிஷ்யூ. ஏர் வந்துட்டு ரிச் இன் ஆக்சிஜன் ரீச்சஸ் த பிளட் விச் கம்பைன்ஸ் வித் ஹீமோக்ளோபின் அண்ட் இன் ஆர்பிசி. ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அது அல்வியோலை டிஷ்யூ. ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்டு இந்த இதில் அல்வியோலை டிஷ்யூலேருந்து தான் ரிலீஸ் ஆகும் த்ரூ பிளட் வெசல்ஸ் வழியாக. ஸோ அந்த பிளட் வெசலில் என்ன இருக்கிற ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கொடுக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு இந்த பிளட், அதுவுமே பிளட்டில் தான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணுன்னா பிளட் வெசல் மூலயமா என்ன ஆகும்? அல்வியோலர் சாக்லேருந்து நாஸ்ட்ரில்ஸ்க்கு அப்படியே ரிட்டன் என்னாகும்? அல்வியோலர் சாக்லேருந்து பிராங்கியோல்ஸ் போகும், பிராங்கியோல்ஸ்லேருந்து பிராங்கை போகும், பிராங்கைலேருந்து ட்ரக்கியா, இப்படியே போயிட்டு நேசல் கேவிட்டி நாஸ்ட்ரில்ஸ் வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடும். ஆப்போசிட்டாக அப்படியே போகும். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். இங்கே மெயினாக வந்துட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸில் தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. டிஃப்யூஷன் ப்ரெஷர் வந்துட்டு அலோன் கேனாட் டேக் கேர் ஆஃப் த ஆக்சிஜன் டெலிவரி டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஹீமோக்ளோபின் ஆல்சோ தேவைப்படும். இதில் வந்து ஹீமோக்ளோபின் இஸ் த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் present in the red blood corpuscles, has high affinity for oxygen. Carbon dioxide is more soluble in the water than oxygen, and hence it is mostly transported dissolved form in our body. Thank you. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.